ரூமை வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:21 ஆகுது. காலையில் ரூம் போட்டு இப்போ 3 மணிக்கெலாம் வெக்கேட் பண்ணிட்டேன். ரூமோட ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 டேக்கு வந்து 1000 ருபீஸ். பரவாயில்ல, ஒர்த்து தான். சிங்கிள் பர்சன் கொடுக்குறாங்க. அவங்களோட நம்பரை நான் தரேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் ஏரியோ இல்லைனா ஆட்டோ ஏரியோ வந்து பார்த்திங்கன்னா சன்செட் பாயிண்ட் போக போகிறோம். அடுத்து நம்மளுக்கு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 6:25க்கு கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலி போகிற பேசஞ்சர் இருக்குது. அதில் நம்ம நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வ்ளாக் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி டூரிஸ்ட் பிளேஸோட கடைசி வ்ளாக் சன்செட் பாயிண்ட்டோட நான் முடிச்சுக்க போகிறேன். 2 இடம் தான் எடுத்தேன். ஸோ எனக்கு டைம் கிடைக்கல, ஒரே நாள் என்னால் எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் நேற்று நைட்டு வால்வோ பஸ்ஸில் வேறு நான் சுத்தமாக தூங்கலை. அதுவும் ஃபுல் ஸ்டெச் கவர் பண்ணணுன்றதுனால. ஸோ வாங்க நம்ம இப்போ அங்கே போகலாம். இப்போ கவர்மெண்ட் எலக்ட்ரிக் வண்டியில் நம்ம சன்செட் பாயிண்ட் போயிட்டு இருக்கிறோம், திருவள்ளூர் சாலையில். கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியோட சன்செட் பாயிண்ட். நம்மளால் இன்றைக்கி சன்செட் பார்க்க முடியாது. ஸோ அந்த வண்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் திருவள்ளூர் ஸ்டாச்சுலேருந்து இது வரைக்கும் வந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆட்டோலலாம் பார்த்திங்கன்னா 200 கேட்டாங்க. ஸோ இந்த வண்டி எங்கே வரும்னா நம்ம திருவள்ளூர் ஸ்டாச்சு கிட்டே வரும். அங்கே வந்து அங்கேருந்து இங்கே வரைக்கும் வெறும் 20 ருபீஸ் தான். நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். நைட்டு 8 மணி வரைக்கும் அந்த வண்டி வரும். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சோலோவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். கேமரா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. அடுத்து நம்மளுக்கு வந்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 6:25க்கு தான். டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:10 தான் ஆகுது. ஸோ ஒரு 5 o'clock வரைக்கும் இங்கே இருந்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம். ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு எப்படி வரணும்னு நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி காமிச்சிருப்பேன். அந்த வண்டியில் வந்தீங்கனாலும் ஓகே. அப்படி இல்லைனா ஆட்டோவில் கூட நீங்கள் வரலாம். சன்செட் பாயிண்ட்டுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட்டோவிலே இறக்கி விட்ருவாங்க. பட் அதோட நீங்கள் ஆட்டோவில் வரதோட நீங்கள் இது மாதிரி கவர்மெண்ட் இஷ்யூட் வண்டியில் வர்றது தான் பெட்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் ராக்லேருந்து இங்கே சன்செட் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஆட்டோவில் வந்து 150 to 200 வாங்குறாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான் வாங்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட். அப் அண்ட் டவுனுமே வருவாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. இந்த பாருங்கள், பேசிகிட்டு இருக்கிற டைமில் ஒரு வண்டி வருது. பேசிக்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு வண்டி வருது. ஸோ இது மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இது ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்னியாகுமரி நான் இதோட ட்ரிப் முடியுது எனக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின், அதோட ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ரன். அந்த ட்ரெயினை தான் வ்ளாக் எடுக்கிறதுக்காக நான் கன்னியாகுமரி வந்து அங்கேயும் வ்ளாக் எடுத்துட்டு அப்படியே அந்த ட்ரெயினை வ்ளாக் எடுக்கலான்ட்டு நான் இப்போ கிளம்ப போகிறேன். ஸோ 5 o'clock கிளம்பிட்டு நான் ஸ்டேஷன் போயிட்டு அது என்ன ட்ரெயின் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஆனால் அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து நான் நாகர்கோவில் வேறு போகணும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரெயின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த ட்ரெயின் வந்து அடுத்த வ்ளாகில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வ்ளாகை வந்து இன்னும் கிளம்புறப்ப நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். டைம் ஆக பார்த்திங்கன்னா நம்ம சன்செட் பாயிண்ட்டுக்கு நிறைய க்ரௌட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ நான் இங்கேருந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த ஒரு சூப்பரான ட்ரெயின் வ்ளாகில் சந்திக்கலாம். பை.